ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நரோட்டோ ஷிப்புடன்ல எபிசோட் 233 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மைதான், நிலத்தை விட சிறந்தது வேற எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம என்னோட கொதிக்கிற ரத்தம் இந்த தாய்மண்ணோட இணைஞ்சே இருக்கு. இதெல்லாம் அடுத்த ஹார்மோன் வரைக்கும் தான். லேண்ட் ஆஃப் லைட்னிங்க்கு நம்மளால நடந்தே போக முடியாதா? ஏன் தண்ணியிலே போகணும்ன்றீங்க? அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. ஏன்னா நாம இப்போ லேண்ட் ஆஃப் வாட்டர்ல இருக்கோங்கிறதுனால இங்க சுத்தி நிறைய தண்ணியும் சின்ன சின்ன தீவுகளும் இருக்கும். அப்படி இருந்தும் இது எதுவும் லேண்ட் ஆஃப் லைட்னிங்கோட இணைஞ்சு இல்ல. அட போங்கடா, மறுபடியும் முதல்ல இருந்தா போறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும்? நாம இப்ப ஒரு கால்வாசி தூரம் வந்திருப்போம் நாருட்டோ. அது மட்டும் இல்லாம அங்க துறைமுகத்துல நான் ஒரு விஷயத்த ஒட்டு கேட்டேன். இங்க போலியான ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. போலி ஆளுங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அங்க யாரும் இல்லைங்க. உங்க மேல எனக்கு எந்த பகையும் இல்ல. ஆனா இந்த வாழ்க்கை என்ன சின்ன பின்னமாக்கிட்டதான. இப்ப உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நான் எடுத்துக்க போறேன். அது சரி, நீ யாரு? இந்த ஹெட்பேண்ட் விரட்டி அடிச்ச சூப்பர் நிஞ்சா நருட்டோ உசுமாக்கியா? இப்ப நான் சொல்லிட்டு இருந்தவன் வந்துட்டானா? போலியானவங்க சொன்னாங்களே, இதான் போல. ஆமா, இவன் தான். சிரிக்காதீங்க. டிசைனா வருது. இத பாரு, ஹிடன் லீஃப் விளையாட சேர்ந்த நருட்டோ உசுமாக்கி நீதானா? அப்போ நான் யாரா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அப்படின்னா உனக்கு உன் பேரு தெரியாதா? என்ன நீ லீஃப் ஹெட்பேண்ட போட்டு வச்சிருக்க? அப்படின்னா ஆமா, நான் தான் உண்மையானவன். நான் தான் நருட்டோ. இல்ல, நீ நம்பிதான் ஆகணும். நருட்டோவும் போலி நருட்டோவும் சண்டை போடுறது நல்லா இருக்கு. புகழடைஞ்சா இதெல்லாம் சகஜம் தான் போல இருக்கு. என் பேரை சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிற நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நான் வந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்காம இவன் கதையை முடிச்சிட்டு போறது நல்லது. நான் தயாரா இருக்கேன். எதுக்கு? நம்மள யாரு உண்மையான நருட்டோ உசுமாக்கின்னு போட்டி வச்சு பார்க்கலாம். முட்டாள் மாதிரி பேசுறத நிறுத்து. இங்க பாரு நருட்டோ, இது உன்னோட டெஸ்ட். அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா பண்ணு. ஒரு அப்ராணி கட்டா இப்படியா? வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். வெறும் வாய்தானா? உன்னை அடிச்சு ஓரமா உட்கார வைக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமா? இத நாங்க எடுத்துட்டு போறோம். சரி, இவனை இப்ப என்ன பண்றது? ஏன்னா இப்ப இவனை எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நேரம் இல்ல. இவனை விட்டு தள்ளுங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க போய் அதை பாப்போம். என்ன சொல்ற நருட்டோ? இவனை இப்படியே இங்க விட்டுட்டு போனா உனக்கு மறுபடியும் பிரச்சனை கொடுப்பா, பாத்துக்கோ. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். இருங்க இருங்க. அது சரி, நீங்க யாரு? என்னோட பேரு இகி. நான் ரொம்ப நாளா இந்த திருடனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். யாரு, இவனையா? ஆமா, இந்த தடியனை எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் இருக்கிறவங்கல ஒண்ணு நானு, அப்புறம் ரெண்டாவது நீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பிடிக்கல. இவன் யாருன்னு தெரியுமா? எல்லாரும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிற நருட்டோ உசுமாக்கி கிடையாது. ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? மறுபடியும் முதல்ல இருந்தா. ஏன்னா நான் தான் உண்மையானவன். நான் தான் நருட்டோ உசுமாக்கி. எது, நீதான் அந்த நருட்டோவா? ஆமா ஆமா, என்னுடைய பேரை யாருக்கு தெரியல, நான் பேரை வச்சு சுத்திக்கிறேன். நீ இந்த திருடனை தேடிக்கிட்டு இருக்கனா? அப்போ நீ என்ன சட்ட ஒழுங்கு அதிகாரியா? அது வந்து அத அப்படியே சொல்லலாம். சரி, அப்படின்னா இவனை இவங்கிட்ட ஒப்படைச்சிருவோம். நமக்கும் ஒரு தொல்லை ஒழிஞ்ச மாதிரி இருக்கும். ஆமா, உண்மைதான். ஒரு நிமிஷம், உன்னால இவனை சமாளிக்க முடியுமா? நீ பார்க்க சொங்கி மாதிரி இருக்க. என்ன பார்த்து இப்படி கேக்குற? நான் பார்க்க அப்படி தெரிய மாட்டேன். ஆனா நான் தான் இகி, தி நிஞ்சா மாஸ்டர். நிஞ்சா மாஸ்டர் அப்படியே தெரியலையேப்பா பார்த்தா. நல்லாதான் இருக்கு. ஆனா நீ பலசாலி தானா? சரி, ஆளை பார்த்து எடை போட கூடாது.
அதனால இவனை நீயே பாத்துக்கோ. சரி கிளம்ப போலாம். கிரிக்கி. உன்னை நம்பணும் பாரு. என்ன மன்னிச்சு மனுஷ கூட்டாளின்னு தோணுச்சு அப்பவே. அவனுங்க மட்டும் உன்னை அடிச்சு கொண்டு இருந்தானுங்கன்னா அப்புறம் என் நிலைமை என்னடா? என்ன இவன் வச்சே சொல்ற நீ? அவனை பார்த்ததும் அடிச்சு நொறுக்கிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா பேரை கேட்டீங்கல்ல, உண்மையான நருட்டோ உருவம் மட்டும் பெருசு போல இது. பொழந்துட்டோம். அதுவும் சரிதான். உண்மையான நருட்டோ இந்த காட்டுக்குள்ள வருவான்னு நான் மட்டும் என்ன கனவா கண்டேன்? But you're still an idiot and no more excuse. இவங்கிட்ட அடி வாங்குறியா? என்னடா You're இது? a troublemaker and I need you up to build my reputation. Words are not to break out in நல்லா மசாஜ் பண்ற மாதிரி இல்லை அவனுக்கு. ninja. And my beating Naruto Uzumaki will make ரொம்ப இது பண்றாங்க. திருப்பி எடுத்து தாங்குவானா? என்ன சொல்லிட்டு போலாம்? அதெல்லாம் எனக்கு தெரியும் இக்கி. ஆனாலும் இப்படி இதெல்லாம் பண்றத நிறுத்திடலாம்ல. என்னடா சொன்ன? நீ எனக்கு என்ன கொடுக்க வேண்டி இருக்குங்கிறத மறந்துட்டியா? நான் மட்டும் இல்லனா தனியாலாம் சிக்கி அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருந்திருப்பேன். ஞாபகம் இருக்குல்ல? உண்மைதான். இக்கி மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல நான் தன்னந்தனியா அழுதுகிட்டு இருப்பேன். அதனால நம்மளால யாரை தோக்கடிக்க முடியுமோ அவங்க கூட சண்டை போடுவோம். நம்மளால யார தோக்கடிக்க முடியுமோன்னா என்ன அர்த்தம்? நருட்டோ உசுமாக்கியோ இல்ல எவனாவோ இருந்தாலும் சரி என்னால தோக்கடிக்க முடியடா. நருட்டோ ரிட்டர்ன் வருவானோ? மிரட்டி தான் செய்ய வைக்கிறான். சரி சரி ஃபீல் பண்ணாத. வா கிளம்பலாம். ஆமா, நருட்டோ உசுமாக்கி இந்த இடத்துல திருடிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அடப்பாவிங்களா. நீ சொன்னது உண்மைதான். நிறைய பேர் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. அதுவும் அவன் பெருசா சிகப்பு முகத்தோட இருக்கானா. என் கேள்வி என்னன்னா, நருட்டோ எதுக்காக இந்த இடத்துக்கு திருட வரணும்? அவர் அவங்க ஊர்ல ஒரு பெரிய கொஞ்சம் hero ன்னு நட்டோட நம்ம டாக் போல இருக்குது. காரண காரியம்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஊர்ல அவன் ஒரு தொல்லை நினைச்சு வெளியே துரத்திட்டதா கேள்விப்பட்டேன். அதனால அவன் ஒரு ரோக் நிஞ்சாவா இருக்கலாம். நீ சொன்ன மாதிரி நடந்திருந்தா ரோக் நிஞ்சா அவனை துரத்திருக்கணுமே. அதனால அதுக்குள்ள நாம அவனை பிடிச்சோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளால முடியுமா? அவன் ரொம்ப திறமசாலின்னு கேள்விப்பட்டேன். பொறுமையா இரு. அந்த நருட்டோ சுனின் எக்ஸாம் கூட பாஸ் பண்ணலன்னு நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்படுறதுல அவனை பத்தி, ஆனா உருவம் மட்டும் மாறி இருக்கலாம். அப்படின்னா கூலிப்படையா வேலை செய்யற நமக்கு இது ஒரு ஜாக் பாட்டுன்னு சொல்லலாம். அவனை விடக்கூடாது. ஆமா, விடக்கூடாது. திரும்ப பண்றாங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கான நெஞ்சாவானா இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அவன் பேருக்கு எவ்வளவு ஆபத்துன்னு தெரியாமலே யூஸ் இதெல்லாம் பண்றேன். ஏன்னா என் மக்களையும் காப்பாத்துவேன். இந்த மொத்த உலகத்தையும் அரக்கர்கள் கிட்ட இருந்து நான் காப்பாத்துவேன். நான் தான் அந்த கிரேட் ஈகி, இந்த உலகத்திலேயே சிறந்த வீரன். கலக்குறீங்க சூப்பர். இப்படி தீவிரமா யோசிக்கும் போது குழந்தையா? நீ எப்ப வேணாலும் போர்ல போய் கலந்துக்கலாம்னு தோணுது. அதெல்லாம் எப்ப வேணா பண்ணிக்கலாம். விவசாயத்தை விட்டுட்டு ஒரு சிறந்த ஹீரோவா மாற போறேன். இத மாட்டிக்கோ. இப்ப நீ மறுபடியும் நருட்டோ உசுமாக்கி ஆயிட்ட, புரியுதா? என்ன மூக்குது? ஏய் பரா, அங்க பாரு. இல்ல நருட்டோ, அங்க பாரு. நம்மளோட டார்கெட் வந்துகிட்டு இருக்காங்க. சாதாரண ஆளுங்க கிட்ட எல்லாம் போய் தோத்துறாத. தோக்க மாட்டேன். இப்ப போரு. ஏய் நில்லுங்கடா. உங்க மேல எனக்கு எந்த பகையும் இல்ல. வாழ்க்கையோட விளையாட்டு தான் இது. நான் தான் நருட்டோ உசுமாக்கி. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுட்டு போலான வந்திருக்கேன். இப்ப நருட்டோ உசுமாக்கி நான் சொன்னேன். ஐயோ. அப்படிதான். எல்லாத்தையும் கீழே போட்டுடுங்க. ஓ, இவங்களா? கிழிஞ்சது போ. இவனுங்களை பார்த்தா அவனே போய் மாட்டிக்கினானே. தெரியலையே. வாசமா வந்து மாட்டிக்கிட்டு. நருட்டோ உசுமாக்கி இவன் நம்மளை தேடி வந்திருக்கான்னா நம்பவே முடியல. என்ன சொல்றீங்க? புடிங்க அவனை. வேண்டாம். ஹலோ, ஒரு நிமிஷம் இருக்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவன் நருட்டோ கிடையாது, பானாங்கிற ஒரு திருடன். என்னது? ஆனா லீஃபோட ஹெட் பேண்ட் போட்டிருக்கான். எப்படி இருப்பான்னு கேள்விப்பட்டோமோ அப்படிதான் இருக்கான். அது வந்து ஏன்னா அது நீ யாரா? இவனோட பார்ட்னரா?
குறுக்கிட்ட நம்ம அவனை உன்னோட கதையை முடிச்சிருவோம். இல்ல நான் அவன் போய் சொல்றான். நான் தான் நருட்டோ உசுமாக்கு. எனக்கு பார்ட்னர்ல யாரும் இல்ல. இவன் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு சாதாரண விவசாயி. விவசாயம் பிடிக்காததுனால நெஞ்சான்னு போய் சொல்லிட்டு சுத்துறான். என்ன பிடிக்கிறதுனால இவனுக்கு புகழ் கிடைக்கும்னு நினைச்சு இங்க வந்திருக்கான். போலி நிஞ்சாவா? தேவையில்லாம குறுக்க வந்து அடி வாங்காத. ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. நல்லவனாகிறான். போலாம். என்ன பண்றது? என்ன பண்றது? அப்பாடா, இப்போதான் என்னுடைய பசி முழுசா அடங்கி இருக்கு. இப்பதான் வருவான் சரி, இப்ப நம்ம கிளம்பலாமா? அட இருக்க எனக்கு உதவி பண்ணுங்க. நல்ல வேலை உங்களை கண்டுபிடிச்சேன். திரும்ப எதுக்காக இங்க வந்த? அது நீங்க என் பொறுப்புல ஒப்படைச்ச அந்த திருடனை இன்னொரு திருட்டு கும்பல் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போயிட்டாங்களா? அதனால நீங்க என் கூட வந்து அந்த திருடனை திருப்பி கூட்டிட்டு வர உதவி பண்ண முடியுமா? நீ ஒரு மாஸ்டர் நெஞ்சான்னு நினைச்சேன். நீயே அவனை கண்டுபிடிச்சு பிடிக்க வேண்டியது தானே? அது ஆமா, அது உண்மைதான். ஆனா இப்ப கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சா? ஒரு நெஞ்சா எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். மன்னிச்சிருங்க, எங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சட்ட ஒழுங்கு அதிகாரியாச்சு. உங்க தலைமையகத்துக்கே போய் உதவிக்கு ஆளுங்களை வர சொல்லுங்க. ஒரு திருடனை இன்னொரு திருடன் கூட்டிட்டு போயிருக்கான், அவ்வளவுதானே? இதுல உங்களுக்கு எதுக்காக தேவையில்லாத கவலை? ஆமா, செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அனுபவிக்கணும் இல்லையா? இல்ல சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவன் சில தப்பு பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்காக அவன் கெட்டவன்லாம் கிடையாது. என்ன? அது என்னன்னா, அவன் உருவத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுனால யாரும் அவனை கிட்ட சேர்த்துக்கல. அவன் பலவீனமானவன், இலகிய மனசு வேற. அவன் எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கவும் செய்வான். அவனை பத்தி உனக்கு நிறைய விஷயம் தெரியும் போல இருக்கே. ஆமா, தெரியும் தான். நீங்க உண்மையிலேயே ஒரு சட்ட ஒழுங்கு அதிகாரி தானான்னு சொல்லுங்க. முதல்ல அவனை பார்த்தப்பவே உன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. சரி, சொல்றேன். உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் இதுதான் நடந்தது. என்ன தைரியம் உனக்கு? இப்படியா முட்டாள்தனமா நடந்துப்பீங்க? எனக்கு தெரியும், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உதவி பண்ணுங்க. இட்டலி வில்லேஜை காப்பாத்துற ஹீரோ நீங்க தானே? எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நீயும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ்னா அவனை எப்படி இப்படி ஒரு வேலையை செய்ய விட்ட? ஏன்னா ஒரு உண்மையான நண்பனாக இருந்தா நீ அவனை திருத்தி நல்வழியில வாழ வச்சிருந்திருக்கணும். என் ஃப்ரெண்டுங்கிறதுனாலயா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவனெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியுமா என்ன? அவன் ஒரு வடிகட்டின முட்டாள். தேவை இருந்ததுனால அவனை கூட வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். அவனை நான் ஃப்ரெண்டால நினைச்சதில்ல. என்ன உன்னுடைய ஃப்ரெண்டு கிடையாதா? நட்புக்கு துரோகம் பண்ணா என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லு. அவன் உனக்கு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ சொல்ற எதுவும் நான் நம்ப மாட்டேன். அவன் உன் அளவுக்கு புத்திசாலி இல்லங்கிறதால தானே இப்படி பேசுற? அசிங்கமா இருக்க. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னாதான் சுத்திக்கிட்டு இருந்தோம்னு நீ தானே சொன்ன. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க ஒன்னாதானே வாழ்ந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனை உன்னுடைய ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டியா? நருட்டோ, உனக்கு நான் கட்டளை இடுறேன், சரியா? சரி, அப்படியே செய்றேன். எங்களுக்கு நேரம் மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு உதவி செஞ்சிருப்போம். ஆனா இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவனையே செய்ய வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நாங்க இப்ப எங்க இருக்கோம், என்ன பண்றோம், எங்க அடையாளம் என்னங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதான் எங்களுக்கு நல்லது. நீ எங்களை பார்த்தங்கிற விஷயத்த மறந்துட்டு போறதுதான் உனக்கு நல்லது. வாங்க கிளம்பலாம். என்ன பண்றாங்க? கொஞ்சம் இருங்க. என்னால தனியா அவனை காப்பாற்ற முடியாது. அதான் சொல்லிட்டாங்களே, எங்களால உனக்கு உதவ முடியாது. அப்படின்னா போற ஆளே கிடையாது. பண்ணணும்னு சொல்றேன். இது உன்னுடைய பிரச்சனை. என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. எப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அவன் உண்மையிலேயே என்னோட ஃப்ரெண்டு தானா? இவ்வளவு பண்ணி உள்ள இருக்குது, ஏத்துக்க மாட்டேன்.
நினைச்சேன்டா. நீ இவன் பார்ட்னர் தானே? நான் இவன் பார்ட்னரும் கிடையாது, இவன் என்னோட அடியானும் கிடையாது. இவன் யார் தெரியுமா? என்னோட உயிர் நண்பன்டா. இதை வச்சுக்கிட்டு ஏன்டா எப்படி இருந்தது? இவனா அடிச்சா தப்பிச்சு போயிட்டானே. முடிங்க அவனை. முட்டாளவே பார்த்துக்கலாம், அன்பானவன்றதை மறந்துட்டேன். பண்ணா, நீ நல்லா இருக்கல்ல? ஆனா ஏன்? முட்டாள், நீ அடிபட்டு கிடந்தல்லடா. நான் மட்டும் உன்னை காப்பாத்தலனா உன் நிலைமை என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இத்தனை வருஷமா நான் உன்னை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் என்ன வெறுத்தாங்க, என்ன ஒரு மிருகம் நினைச்சு ஒதுங்கி போனாங்க. ஆனா நீ மட்டும்தான் என்கிட்ட நண்பனா பழகுன. ஏய் முட்டாள், உனக்கு இன்னுமாடா புரியல? உன்னை காயப்படுத்துறாங்க, என்னையும் தான் காயப்படுத்துறாங்க. பதிலுக்கு உன்னை நான் கிண்டல் பண்ணா அவங்க எல்லாரும் என்னை விட்டுருவேன்னு சொன்னாங்க. தெரியும், இருந்தாலும் ஏகே நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டல்ல. வெளியே வாடா நருட்டோ உசுமாக்கி. தப்பிக்க முடியாது. வாடா நண்பா, உண்மையான நிஜா என்ன பண்ணுவான்னு இவங்களுக்கு காட்டலாம். சரி, நீ என்ன சொல்றியோ அதை பண்ண நான் அவங்களால இவன் நம்பிக்கை பற்றியா நட்டு விஸ்மாக்கி அதை சுலமாக பிடிச்சிட முடியுமான்னு டவுட் வரல. இவங்க அதுக்கு மேலே முட்டாளாகிறானுங்க. முட்டா பசங்க. இந்த திறமையை வச்சுக்கிட்டு எப்படி எங்களை தோக்கடிப்பீங்க? நருட்டோ உசுமாக்கிய உயிரோட கொண்டு வாங்க, இன்னொருத்தனை கொன்னுடுங்க. மன்னிச்சிரு, நான் உண்மையான நருட்டோ மாதிரி பலசாலியா இருந்தா உன்னை காப்பாத்திருப்பேன்ல. பரவாயில்லடா, தப்பிச்சுப்போ. வேண்டாம். ரொம்ப நன்றி, என்ன உன் உயிர் நண்பனா பார்த்ததுக்கு. வேண்டாம். நாள் வரணுமே. என்ன? டைமிங். நீங்க ரெண்டு பேரும் செம்ம ஜோடி. திரும்ப வந்துட்டீங்களா? ஆமா, மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ சொன்ன அந்த கதையில எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அதான் உன்னை சோதிச்சு பார்க்கலான்னு இருந்தோம். என்ன டெஸ்ட் பண்ணீங்களா? நீ அதுல பாஸ் பண்ணிட்ட. என் மனசையே தொட்டுட்ட தெரியுமா? இவரும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருடா. கூடவே இருந்திருக்க. உன் நட்பை நீ எப்பவும் விட்டு கொடுக்கவே. சரி, கதைக்கு வருவோம். திடீர்னு வந்திருக்காங்களே, யாரடா இவங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதோ இவர் இருக்காரே, ஹிடன் லீஃப் வில்லேஜை காப்பாத்துறவரு நருட்டோ உசுமாக்கி. அதே பேர் கொடுக்குறான். மரியாதையை காப்பாத்து, ஏன்னா இப்போ நீதான் நருட்டோ உசுமாக்கி. தெரியக்கூடாது இல்ல இங்க இருக்காங்க. நருட்டோ உசுமாக்கி. நருட்டோ உசுமாக்கி உங்க எல்லாரையும் இப்ப பந்தாட போறோம். முடிஞ்சு. இனி உங்க பேரை பயன்படுத்த மாட்டேன் நருட்டோ. இது உங்களுக்கு மட்டுமே பொருந்தினது. ரொம்ப நன்றி நருட்டோ. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? சரி, இப்போ நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க? நிஞ்சா வாங்குற உங்களுடைய முயற்சியை இன்னும் பின்தொடர போறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. இந்த வேலையில இவ்வளவு ஆபத்து இருக்கும்னா இதை நான் நிச்சயமா பண்ண போறது இல்ல. நான் என்னோட வீட்டுக்கே போய் என் வாழ்க்கையை அப்படியே ஓட்ட போறேன். அப்படியா இகி? அப்படின்னா நானும் உங்க கூடயே வந்துடுறேன். ஓ, அப்படியா? நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படியே நல்ல நண்பர்களா இருக்கணும். உதவிக்கு நன்றி. உடம்பு பார்த்துக்கோங்க. அடேங்கப்பா, எவ்வளவு சத்தமா கத்துறாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இருங்க, ஓகே? வாழ்க்கையில பெஸ்ட் ஃப்ரெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஒரு நாள் இவங்கள மாதிரியே நாமளும் நல்ல நண்பர்களாக இருப்போம். இந்த எபிசோட் நல்லா இருந்ததுங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் காமெடியாக பண்ணாதான் இருந்தது. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் அப்படி எமோஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் அந்த ஒரு டைலாக் சொன்னான் பாருங்க, உருவம் அதாவது ஆளை பார்த்து இடம் பார்க்கக்கூடாது. அதே தான் இவனை பார்க்கறதுக்கு ஒரு விடா அப்படி தெரியுது. ஆனால் குழந்தை அநியாயம் குழந்தது, அதை வச்சு அவன் யூஸ் பண்ணிருந்துக்கிறான். அதான் அவனுக்குமே தெரியுது இவன் நல்லவன் தான், அந்த எந்த தீங்கும் விளைவிக்காதவன், இன்னொருத்தருக்குன்னா போய் பாஞ்சு போய் ஹெல்ப் பண்ணுறவன், அது தெரியுது. அது தெரிஞ்சு யூஸ் பண்ணிருந்துக்கிறான். பட் நமக்காக அவன் உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கான், நம்மளை மாட்டி விடான்றப்போ அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது. அதுதான் அவனை காப்பாற்றனாட்டு கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் அவங்க பேசவே அது அவனுக்கு அப்புறம் தான் புரியுது. ஆமாம், அதான் அவன் எப்பவுமே எனக்காக நிற்கிறான், நான் அவனுக்கு ஒரு டைம் கூட நிற்கலையன்றப்போ ஐயா அது நின்னார். அது ரெண்டு பேருக்குமே சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் இவன் கேட்ட ஒரு கோவம் வந்துச்சு,
அதுக்கப்புறம் அவனுக்காக இவனும் நின்னா, இவனுக்காக அவனும் உயிர் கொடுக்க நின்னான்றப்போ நம்ம தலைங்க வந்து நின்னாங்க. அதாவது நம்ம காய் சொல்லிக்கிற ஐடியா அது. ஏன்னா அவரும் ஃப்ரெண்டுன்னு உயிரை விடுறவர் தானே. ஸோ அவர் சொல்லி அவங்களே பண்ண விடுவோம்னு சொல்லிட்டு அதேமாதிரி வந்து பண்ணாங்க. அழகாக இருந்துச்சுங்க. அதுவும் இது சொல்கிறது முன்னாடி ஞாபகம் வந்துச்சு. ஓகே இவன் சாஸ்கி ஞாபகம் வரப்போகுது அப்படின்ட்டு. கிளைமேக்ஸ் அதே தான். இதேமாதிரி நம்மளும் எப்படா இருப்போன்ட்டு ஒரு இதில் போச்சு. அழகாக இருந்துச்சுங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு எபிசோடு நல்லா தான் இருந்துச்சு. ஓகே இதோட வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் போய் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.